ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1 இயர் பேபிக்கான ஹெல்த்தி ஃபுட் பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக வாஷ் பண்ணுறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கான ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் மூந்தால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து கீ ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கட்டும் ஒரு 5 செகண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் மூந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண மூந்தால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசிக்காக பெப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் வாஷ் பண்ண ரைஸை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு 5 செகண்ட். அப்புறம் தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் பேபி கொஞ்சம் புளிப்பு சுவையை விரும்புவாங்க. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் புளியை கரைச்சி கொஞ்சோண்டு ஊற்றியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா மேஷ் பண்ணி உங்கள் பேபிக்கு சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.